ஹலோ மக்களே, வெல்கம் டு தீப்ஸ் vlog யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய முதல் கிருத்திகையை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலையில் எப்பயுமே சாமி நாங்கள் கும்பிட்டுருவோம். பட் அன்றைக்கி வந்து எங்களால் வந்து பூஜை பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒர்க்கிங் டேவாக இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து 3 o'clock வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வந்து சாப்பாடு என்னென்ன சாமிக்கு படைக்கணுமோ அது எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. நான் வந்து காலேஜ்லேருந்து ஒரு 5 o'clock வந்தேன். காலேஜ்லேருந்து வந்ததும் நான் வந்து பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, க்ளீனிங்னால் அம்மா அதெல்லாம் கூட பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து பொட்டு வைக்கிறது, திரி போட்டு விளக்கு ஏற்றுறது, எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்கிறது, பூவெல்லாம் வைக்கிறது, அப்புறம் தண்ணி தெளித்து வாசப்படியில் கோலம் போட்டுட்டு நம்ம பூஜைக்கு வந்து என்னெல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுவோம் சாமிக்காக. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் பிடிச்சிட்டேன். வாசப்படிக்கு குங்கும மஞ்சள் வைக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் மறுநாள் வந்து வீடு வந்து கட்டுறதுக்காக மேலே வந்து பூஜை பண்ணுறோம். ஸோ அதனால் இன்றைக்கே வந்து எல்லாமே க்ளீனாக நாங்கள் வாஷ் பண்ணி எல்லாமே தொடச்சி வச்சிட்டோம். அதனால் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா ஒர்க்கும் அப்போயுமே சேர்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். இப்போ தான் வந்து நாங்கள் பொங்கலுக்கு மேலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுனால இந்த 2 குத்து விளக்கும் எடுத்துகிட்டு, அப்புறம் இன்னொன்று ஒரு விளக்கு, குட்டி விளக்கு, நீங்கள் அது முன்னாடி போன பிக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விளக்கும் எடுத்து நான் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் வந்து அடுப்பு பற்ற வச்சு தான் வந்து இன்றைக்கி எல்லோரும் குளித்தோம். ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் நெருப்பு இருந்தது. அது வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து சாம்பிராண்டி புகை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு சாம்பிராண்டி புகை போட்டுட்டு இருந்தோம். சைடில் அம்மா வந்து வடை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்பவுமே கடைசியாக தான் வந்து செய்வாங்க, ஏன்னா வந்து ஆறிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே செஞ்சு வைக்காமல் கடைசியாக வந்து அம்மா வடை போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் பை சைடு அவங்க வடை போட்டுகிட்டே இருக்கும்போது நானும் வந்து விளக்கேற்றிட்டே வந்துட்டேன். ஏன்னா படைச்சலை போட ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வெளியே இருந்து தான், எப்பயுமே நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னா வெளியே இருந்து தான் வந்து விளக்கேற்றிட்டு வரணும். நான் சொன்னேன் இல்லையா, மேலேருந்து 4 விளக்கேற்றேன், 2 வந்து உள்ளே வச்சு ஏற்றிருக்கேன், 2. ஸோ அது இதுதான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரி வந்து உள்ளேருந்து போடுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதை வந்து காற்றுல அணையிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்றிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அது பாட்டு நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நல்லா எரியும். அதே மாதிரி திரியும் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அது நல்லாவே இருக்கும். எங்கள் ஆயா வீட்டிலலாம் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படைச்சல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் தான் போடுவேன். இன்றைக்கும் வந்து நானே தான் போட்டேன். அம்மா வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இலெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு வந்து பரிமாடுவேன். அன்றைக்கி வந்து வடை செஞ்சுருந்தாங்க, மசால் வடை. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து என்னெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எடுத்து சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன். ஒரு கீரை பொரியல், அப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்புறம் முருங்கைக்காய் கிளிப்போ, அதாவது சாம்பார் போட்டு செஞ்சாங்க. அப்புறம் வந்து 2 வடை, பாயாசம். இதுதான் வந்து தை கிருத்திகை அன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம். எப்போயுமே நாங்கள் விரதம் இருந்து தான் வந்து இந்த சாமி கும்பிடுவோம். பட் எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுனால ஏன்னா ஈவினிங் ஆகிடும் இல்லையா, ஸோ 2 வேளையுமே சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா அம்மா வந்து பசங்கக்கிட்டலாம் வந்து கத்துறதுனாவே நமக்கு பாதி எனர்ஜி வந்து போயிடும். அதுவும் இல்லாத எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே இருப்பேன், ஆனால் ஒரு சில டைமில் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க, ஏன்னா அம்மாவே இல்லை இல்லையா. அதனால் ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து டைம் கொஞ்சம் ஆகிடுச்சி. அதோடு வந்து கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னதும் சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு மறுநாள் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் மறுநாளும் எங்களால் போக முடியல. அதோட அப்பா தான் எப்பயுமே வந்து பூஜை பண்ணுவார். நான் எல்லாமே போட்டுட்டேன் அப்படின்னா அப்பா வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடச்சி பூஜை பண்ணிடுவார். அப்புறம் அம்மா வந்து பண்ணாங்க. அடுத்தது நான் பண்ணேன். என் தம்பி தான் வந்து மணி ஆடுறான். அவனுடைய பொறுப்பு தான் எப்பயுமே மணி ஆடுறதெல்லாம். சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஆட்டியிருக்கேன். அப்புறம் இப்போ என் தங்கச்சி, அப்புறம் என் தம்பி, அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து நீங்கள் எப்பயுமே உடைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து தேங்காவை கழுவி உடைங்க. அப்படி உடைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமமாக நல்லா 2மே வந்து சமமாக உடையும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சமமாக உடையாது. அதுவே நமக்கு வந்து ஒரு மனசில் ஒரு கஷ்டமாக இருக்கும், என்னடா இது தேங்காய் சரியாக உடையலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதை வந்து தேங்காய் வந்து தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் அதை உடைக்கும்பொழுது அது நல்லா வந்து அதான் 2மே வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் படித்து முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து நானும் என் தங்கச்சி படிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு புக்கே வந்து வச்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, எண்ணெய் கூட இருந்த ஒரு கப்பில் வந்து நான் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஓட்டையாக இருந்திருக்கு, எனக்கு தெரியல.
அது வந்து அந்த புக்கு ஃபுல்லாக வந்து நனைஞ்சி அந்த புக்கே கொஞ்சம் போயிடுச்சு. 2 புக் என்னவோ இருந்தது. ஒரு புக் மட்டும் நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த புக் எங்கேன்னு தெரியல. நாங்கள் எங்கே வச்சோன்னு தெரியல. இன்னொரு புக் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட வந்து என் தங்கச்சி வந்து நெட்டில் வந்து பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டேன். அப்புறம் அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்பயுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து எப்பயுமே அசைச்சிட்டு எடுப்பாங்க சொல்லுவாங்க. நாங்கள் அதே மாதிரி அடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் செஞ்சுருந்தாங்க அம்மா. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். சக்கரை மட்டும் எங்கள் அம்மா எப்போயுமே கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பாயாசத்தில் வந்து வடை வந்து பிச்சு போட்டுட்டு அதை எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். உங்கள் யாருக்குன்னா பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் மேலே வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய கிளிப் கூட வந்து நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆடியோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு மேலே. ஸோ அதனால தான் வந்து அந்த சத்தம் இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.